வணக்கம். உங்களோட வாழ்க்கையில எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக விதவிதமான முகமூடியை எடுத்து போட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் அது கலண்டு கீழே விழும்போது முழுசா எல்லாரும் உங்களை வெறுத்துடுவாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நேரத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி உங்களை என்னைக்குமே நீங்க மாத்திக்காதீங்க. நீங்களா இருங்க. ஒவ்வொருத்தரோடு பழகிறதுக்கு முன்னாலையும் சரி, பழகினதுக்கு அப்புறமும் சரி, கொஞ்சம் உங்களை நீங்களே கவனிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள வந்திருக்க மாற்றம் நல்ல மாற்றமா இல்ல கெட்ட மாற்றமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு மாற்றமும் வரல, இல்ல அது உங்களுக்கு தீங்காதான் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களோட பழகிறத கட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்க சேர்க்க சரியா இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையும் சரியா இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் நீங்க கஷ்டத்தான் படணும் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. யார் மேலையுமே அளவுக்கு அதிகமான அன்பு வைக்காதீங்க. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த சின்ன மாற்றம் கூட உங்களோட மனசுல நீங்க முடியாத ஒரு வழி கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரு மேலையுமே அளவோட பாசம் வைங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. நீங்க எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் சிலர் உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்காக வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கைய நீங்க இழந்துராதீங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வரேங்க. சில இடத்துல தேவையில்லாம பேசுறதை விட மௌனமா இருக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா நம்ம மனசை புரிஞ்சுக்காத ஒருத்தவங்க கிட்ட நீங்க உங்க வார்த்தைகளால என்னதான் சொல்லி முயற்சி பண்ணி புரிய வைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் கண்டிப்பா அது நடக்காத ஒண்ணு. கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கறது தாங்க உண்மை. ஒருத்தர் உங்க கூட பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை அப்படியே நம்பிடாதீங்க. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய முன்னுரிமை பட்டியல்ல நீங்க இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையாவே உங்களுக்கு அவங்க மேல, அதாவது அவங்களுக்கு உங்க மேல பாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட எப்படியாவது ஒரு காரணத்தை உருவாக்கி, நேரத்தை உருவாக்கி பேசிடுவாங்க. அப்படி இல்ல உங்களை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களா ஒதுங்கி வந்துடுறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. எந்த சூழ்நிலையிலுமே பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தை தேடுறதும் சந்தர்ப்பத்தை உருவாக்கி பேசுறதும் தான் உங்க மேல உண்மையான நீங்க சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பு. ஆனா பேசுறதுக்கு சந்தர்ப்பமே கிடைச்சாலும் நைஸா உங்ககிட்ட இருந்து நழுவிக்கிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறாங்க பாத்தீங்களா, அது எப்படி சொல்றதுன்னா பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு. இதுதான் உண்மைங்க. வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னைக்கும் தெளிவா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நீங்க சொந்தம்னு சொல்றக்கூடிய சில உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா, உங்களுக்கே தெரியும் யார் யார் அப்படின்னு. அந்த உறவுகள் கிட்ட போய் என்னைக்குமே ஒரு நாளும் நின்னுடாதீங்க எனக்கு உதவி பண்ணுன்னு. ஏன் இதை நான் சொல்றேன்னா அந்த ஒரு நாளுக்காக தான் உங்க கூடவே இருக்கிற நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அதுல சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்க யாரு அப்படிங்கறத அடையாளம் கண்டுபிடிச்சு நீங்களா அவங்கள விட்டு ஒதுங்கி வந்துறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. ஏன் ஒருத்தரை பழிவாங்க நினைச்சீங்கன்னா முதல்ல அவங்கள அலட்சியம் பண்ணிட்டு கண்டுக்காம வந்துருங்க. ஏன்னா பழி வாங்கறதினுடைய ஆரம்பமே அலட்சியம் படுத்துறது தான். அவங்கள முழுசா பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா மன்னிச்சுட்டு வந்துருங்க. என்னடா பழி வாங்கணும்னு சொல்றீங்க, ஆனா அலட்சியப்படுத்த சொல்றீங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா தெளிவா யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க மன்னிச்சுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யார பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மனசுக்குள்ள அப்படியே குடைஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னடா இது, ஏன் இப்படி போறானே தெரியலையே அப்படிங்கிற யோசனையே அவங்களை தூங்கவே விடாதுங்க. அவங்களுடைய மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால பழி வாங்கணும் அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க, அவங்கள திட்டாதீங்க, ஒண்ணுமே பண்ணாதீங்க, அலட்சியப்படுத்திட்டு போயிடுங்க. இன்னும் முடிஞ்சா அவங்கள மன்னிச்சுட்டு அடுத்த நிமிஷமே உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்க. எந்த உறவா இருந்தாலும் அவங்கள நேசிங்க, யாரா இருந்தாலும் அவங்கள மதிங்க. ஆனா ஒரு நாளும் யாருக்குமே அடிமையா நிக்காதீங்க. ஏன்னா அது உங்க வாழ்க்கையவே தலகீழா புரட்டி போட்டுரும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. உப்பையும் உரிமை இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு விஷயத்தையும் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உணவும் சரி உறவும் சரிங்க, அது பிடிக்காம தான் போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. எதுவுமே அளவுக்கு மீறி போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சது கூட வெறுத்து போயிடும் அப்படிங்கிறது தான் இங்க உண்மைங்க. முட்டாள் அப்படிங்கிற பட்டம் நமக்கு கிடைக்கணும்னா நாம அறிவில்லாத ஒரு மூடனா இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. அளவுக்கு அதிகமா ஒருத்தவங்க மேல அன்பு வச்சு லோலோன்னு அவங்க பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முட்டாள் அப்படிங்கிற பட்டம் உங்களை தேடி தன்னால வந்து சேருங்க. உங்களுடைய குறைகளையும் தவறுகளையும் உங்ககிட்டயே ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா
தயவு செஞ்சு அவங்க மேல கோவப்படாதீங்க, அதை ஏத்துக்கோங்க. எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, ஒரு குறைகள் அவங்க உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அடுத்தவங்க முன்னால நீங்க அசிங்கப்படணுங்கிறதுக்காக எல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்னைக்குமே அடுத்தவங்க முன்னால அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இருமல் இன்னும் குறையவே இல்லை. ஆனா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க. உண்மையாவே உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நான் இன்னைக்கு கூட ஒரு மீட்டிங் வந்து ஜூம் மீட்டிங் வந்து நான் அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு பயங்கரமா இருமல் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்ன அந்த மிளகும் அரிசியும் வந்து வாயில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மென்னு முழுங்கி அதுக்கப்புறமா நான் பேசினேன். அப்போ கொஞ்சம் இருமல் கண்ட்ரோல் ஆகிருந்துச்சு. ஒவ்வொரு நாளா நீங்க சொன்ன ஒவ்வொரு டிப்ஸையும் கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன். ரொம்ப நன்றி. என் மேல அக்கறை எடுத்து கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்து கடைசியில நான் சொன்னேன் என்னோட இருமலுக்கு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்கன்னு நான் சொன்னதுக்காக நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இத்தனை பேரு நீங்க எனக்கு இவ்வளோ டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. உண்மையாவே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள்.